அவன் மட்டும் எப்படி ரெடி பண்ணி போடுறான்? நம்மளும் போட்டாதானே நம்ம அக்காவுக்கு கௌரவமா இருக்கும். சே, காசுக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே. டேய் என்ன கூடுறா சீக்கிரம், என்னதான் யோசிச்சுட்டு இருக்க? டேய் சுத்தி குடுறா, ஒரே ஒரு டாகா மட்டும் போட்டு தரேன். அப்புறம் கண்ணு கத்தி சுத்தி குடுறா, பெரிய சுத்தி. டேய் அண்ணன் வர இங்கே பாத்துட்டு இருக்காரு, நீ என்ன வேலை செய்யாம பைத்திய மாதிரி பண்ணாத்திட்டு இருக்கிற? அது ஒண்ணும் இல்ல மச்சான், அக்கா பொண்ணு கல்யாணம்டா. எங்க அண்ணங்காரன் ஒரு நகை செய்யறான். நானும் செய்யறதா மச்சான், எங்க அக்கா கௌரவமா இருக்கும். அதுதான் என்ன பண்றதே தெரியலடா. நகை வேற 1.5 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு. யாருன்னா கடன் கேட்கலான்னு பார்த்தாலும் யார்கிட்ட கேட்கறது தெரியல. என்ன பண்றது தெரியல, பைத்தியம் முடிச்சு மச்சான். தலை வலிக்கிறா. சரிடா, ஒரு டாகா போட்டு வேண்டு தரேன். ஏய் பாலியா, இங்க வாடா. ஏண்டா நீங்க பேசுனத நான் கேட்டேன். நகை செய்ய நினைச்சது தப்பு கிடையாது, நல்ல விஷயம்தான். ஆனா அகலக்கால வைக்கிற பத்தியா, அதுதான் ரொம்ப தப்பு. ஏண்டா உங்க அண்ணன் என்ன வேலை செய்யறான்? ரேஷன் கல் வேலை செய்யறா. உங்க அண்ணன் ரேஷன் கல்ல கவர்மெண்ட் வேலை செய்யறான். நீ பிங்கர் செட்ல தினக்கூலிடா. நம்ம சக்திக்கு என்ன முடியுதோ அதை செய்யணும் நினைடா. அவன் இதை செய்யறான், இவன் இதை செய்யறான்னு சொல்லிட்டு அடுத்தவனை பார்த்து நீ வாழ்ந்தனா கடைசியில உன் குடும்பம் ரோட்டுக்கு வந்துடும். நான் சொல்ல வேண்டிய சொல்லிட்டான், அப்புறம் உன் விருப்பம்பா. டேய் வெறும் கல்யாணம் பண்ணி தானே நடக்குது, இன்னும் எவ்வளோ ஃபங்க்ஷன் இருக்குடா. உங்ககிட்ட இருக்கும்போது அப்ப நல்லா செய்டா. போ இப்ப வேலை போய் பாரு போ.